ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நாம இன்னைக்கு வெந்தய புளிக்குழம்பு பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க அத எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியானது. காய்கறி இல்லாத டைம்ல கூட நீங்க டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப அபாரமா இருக்கும். இதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் அளவுக்கு நானு கடாய சூடு பண்ணி வெந்தயம் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது 2மே ரொம்ப நல்லது. வெந்தய குழம்பு வந்து குடல் புண்ணு உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருகாம வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் இதோட சுவை வந்து அதிகமாக இருக்கும். இந்த குழம்பு வந்து நீங்கள் சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம், பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு பெரிய வெங்காயத்தில் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம். ஜீரகம்லாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம அதிலையும் போட்டிருக்கோம். வெந்தயமும் வறுத்து தனியாக நம்ம போட போகிறோம். வறுத்து வச்சுருக்கோம். அதை பொடி பண்ணி போட போகிறோம். அதனால் நம்ம இதில் எல்லாமே கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொதிக்கிறப்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். வெந்தயம் வறுக்கிறப்பவும் செம வாசனையாக இருக்கும். எப்பண்டா சாப்பிடுவோன்னு இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள பாருங்கள், அதையும் பொடி பண்ணியாச்சு. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயத்தை ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கண்ணாடி பதம் கொஞ்சம் பிங்க் கலர் வந்தாலே போதும். இப்போ இதில் நான் வந்து டீஸ்பூன் தான் வச்சுருக்கேன். அந்த டீஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது கூட நம்ம பொடிச்சு வச்ச வெந்தயமும் ஜீரகமும் வேறு எதுவுமே தேவையில்லை. இதுதான் சேர்க்க போகிறோம். இதில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஜீரண சக்திக்கு. பெருங்காயம், வெந்தயம், ஜீரகம் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடியது உடம்புக்கு. நல்லெண்ணெய் டேஸ்ட்டு வந்து காய்கறி இல்லைனாலும் வெறும் புளித்தண்ணி மட்டும் விட்டு இந்த குழம்ப கொதிக்க விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு புளிப்பு சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம். பார்க்குறதுக்கு தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த குழம்பு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகிரும். ஏன்னா வெந்தய பொடி சேர்த்ததுனால, ஜீரக பொடி சேர்த்ததுனால திக்னஸ் கொடுத்துரும். நீங்கள் இதை காய் இல்லாமல் அப்படியே கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து முருங்கைக்காய் இருந்ததுனால முருங்கைக்காய் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் கத்திரிக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நான் இதை கொதிக்க வைக்க போகிறேன். குழம்பு ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மூடி வச்சு முருங்கைக்காய் வேகிறதுக்கும் புளி வாசனை போகிறதுக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பராகவே வெந்துருச்சு. முருங்கைக்காய் வெந்துருச்சு. உப்பு, காரம் இதெல்லாம் அவங்கவுங்க தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளிப்பெல்லாம் முருங்கைக்காவோட வாசனை, வெந்தயத்தோட வாசனை, ஜீரகத்தோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது கரையட்டும். சூட்லேயே கரைஞ்சிரும். இப்போ குழம்பும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெந்தய குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ பெரிய நோயாளியிலேருந்து யாருனாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தை பெற்றவங்க கூட இந்த குழம்பு அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா பால் நல்லா ஊறும். வெந்தயம் சேர்த்ததுனால. முருங்கைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் தாளிக்கிறப்ப முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாதாரணமாக சாதம், வெந்தய குழம்பு. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொடிமா செஞ்சுருக்கேன். அப்பளப்பூ வறுத்துருக்கேன். முட்டை வறுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்னாலும் டிஃபன் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு வச்சு விட்டா ஒரு பருக்க கூட இல்லாமல் நல்லா காலி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதில் சாப்பிட்றப்ப நீங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த சாதத்தை சுட சுட சாப்பிட போகிறேன். வயிறு ரொம்பவே பசிக்குது. இந்த குழம்பு கொதிச்சதுலேருந்து எப்பண்டா சாப்பிட்லான் இருந்தது. இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமுக்குங்க. தேங்க்யூ ஆல்.